Hi friends, welcome to our channel. இது இந்த வீடியோவில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ மாதிரியே கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் டிஷ்யூ பேப்பர் 4 இருக்குது. அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை இப்படி இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிடுறேன். மடிச்சுட்டு சிசர் வச்சு 3ஆக கட் பண்ணிக்கிடுறேன். 3ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம செய்ய போகிற ஃப்ளவரு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், 3 இது வந்துருச்சு. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணி வச்சதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ஓவல் ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே நிறைய பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை விரிச்சு 3 டிஷ்யூ பேப்பர் இருக்கு. ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சுருட்டி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் ரெடி பண்ண போகிறோம். லைட்டாக கம் எடுத்து இதில் அப்ளை பண்ணி இப்படி வச்சிடுறேன். அடுத்தடுத்த இதையும் இப்படி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 இது எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நிறைய. இதை இந்த ஸ்கெட்ச் பெனில் லைட் க்ரீன் கலர் எடுத்து சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். எல்லா பூவையும் நான் கலர் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். காமிக்கிற பாருங்கள். அப்புறம் ரியல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா ரியல் மல்லிகைப்பூ மாதிரியே எடுத்து அதில் நான் கோர்த்து ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதை கோர்க்கிறதுக்கு தேவையான அளவு ஊசி நூல் கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இந்த அளவு கோர்த்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் எடுத்து நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த இது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி தொடுத்து எடுத்துக்கிடலாம். டிஷ்யூ பேப்பர்னால செஞ்ச ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ரியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.